ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இந்த பதிவை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, சாயோட அருள் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாரும் அடுத்த 48 நாள் சாய் சச்சரித்திர கதைகளை கேட்க போகிறோம். சாயோட அனுமதி இல்லாமல் இது நிச்சயமாக நடக்காது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் சாய் ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் நமக்கு நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம 48 நாள் குரு சரித்திர கதைகள் கேட்டு முடித்த மாதிரி நிறைய நண்பர்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் குரு சரித்திர கதைகள் பாராயணத்தில் கலந்துக்கலைனாலும் பரவாயில்ல. நாளைக்கு வியாழக்கிழமை, இந்த வருஷத்தோட, இந்த தமிழ் புத்தாண்டு வருஷத்தோட முதல் வியாழக்கிழமை ஏப்ரல் 16ஆம் தேதி அன்னைக்கு நம்ம சாய் சச்சரித்திரம் கதைகளை தொடர்ந்து 48 நாட்கள் பாராயணமாக வந்து கேட்க போகிறோம். 48 நாள் கதைகளாகவே கேட்க போகிறீங்க. தினமும் காலையில் சரியாக 7 மணிக்கு, காலையில் 7 மணிக்கு ஒவ்வொரு நாள் பதிவுகளும் வந்துடும். எல்லாரும் கலந்துக்கோங்க. சாய் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு பக்தர்களும் கலந்துக்கோங்க. எல்லா பக்தர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. குறைஞ்சது 2 பேராவது உங்கள் மூலமாக இந்த கதைகளை கேட்பதற்கு ஒரு கருவியாக நீங்களும் செயல்படுங்க. சாதாரணமாக அந்த கதைகள் கேட்கும்போது உங்களுக்கு உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் நேரடியாக துவாரகா மாயில் சாய் கூட அந்த பக்தர்களோடு பக்தர்களாக ஒன்றாக இணைந்து அதில் வர ஒவ்வொரு பக்தர்களாக நீங்களும் வந்து இடம்பெற போகிறீங்க. நேரடியாக நீங்களே பார்த்து அனுபவிக்கிற அந்த அற்புதமான தரிசனத்தை இந்த 48 நாள் கதைகள் கேட்குற நிகழ்வு உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை தான் சாய் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு நம்ம எல்லாருக்கும். உங்களுக்கு, எனக்கு, நம்ம எல்லாருக்குமே அடுத்த 48 நாட்கள் இந்த பாராயணத்தில், இந்த சப்தாகத்தில் கலந்துக்கிறதுக்கு ஒரு சில தகுதிகளையும் நம்ம வந்து வளர்த்துக்கணும். அப்படி என்ன தகுதி? எனக்கு என்ன தகுதி இல்லையா சாயை வழிபடுவதற்கு, அவரோட கதைகளை கேட்பதற்கு அப்படின்னு நீங்கள் மனசில் நினைக்கலாம். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே சாயோட அருள் நிச்சயமாக இருக்குது. அதனால தான் இந்த பதிவை கூட நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. சாயோட பக்தர்களாக நம்ம எல்லோரும் வந்து இருக்கோம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, பாபாவுக்கு பிடித்த மாதிரி இருக்கணும். அதுதான் அந்த தகுதின்னு நான் சொன்னேன். யாரும் தவறாக அதை புரிஞ்சிக்க வேணாம். தகுதின்னு நான் மீன் பண்ணது பாபாவுக்கு பிடித்த மாதிரி. முக்கியமாக நம்ம கோபப்படாமல் இருக்கணும். இந்த குரு சரித்திரம் பாராயணத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கு ஏதாவது ஒரு உணவை வந்து தவிர்த்துருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு உணர்வை வந்து 48 நாள் தவிர்த்துருங்க. அந்த உணவுப் பொருளை வந்து சாப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விரதத்தை வந்து மேற்கொள்ள சொன்னோம். அதே மாதிரி 48 நாட்கள் அந்த விரதத்தையும் மேற்கொண்டாங்க பக்தர்கள். ஒருவேளை நீங்களும் அதில் கலந்துக்கிட்டு இருந்திருக்கலாம். இல்லை இப்போ சாய் சச்சரித்திரம் பாராயணத்தில் நீங்கள் புதிதாக கலந்துக்க வரதாக கூட இருக்கலாம். இப்போ நம்ம சாயை பொறுத்த வரைக்கும் இந்த உணவு கட்டுப்பாடு கிடையாது. அதாவது உணவு கட்டுப்பாடு கிடையாது அப்படின்னா, சாய் வந்து யாரையும் நிர்பந்திக்க மாட்டார். நீங்கள் வந்து இதை எனக்காக வந்து விட்டுருங்க, அது இதுன்னு எதுவுமே சொல்ல மாட்டார். நமக்கே நல்லாவே தெரியும். ஆனால் சாய் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற குவாலிட்டி என்னென்னா, நம்ம மனப்பூர்வமாக நம்ம உள் மனசு எப்படி இயங்குது, நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கோம், எந்த அளவுக்கு நேர்மறை சிந்தனையோடு இருக்கோம், எல்லாருக்கும் எவ்வளவு நல்லதை செய்கிறோம். அதாவது நல்லதுன்னா பணம் காசு செலவு பண்ணுறது மட்டும் கிடையாது. மற்றவங்கக்கிட்ட கோபப்படாமல் இருக்கணும், யாரை பார்த்தும் பொறாமப்படாமல் இருக்கணும். நீங்கள் யாரும் பொறாமப்பட மாட்டீங்க. சாய் பக்தர்கள் யாரும் பொறாமப்பட போகிறது கிடையாது. யாரை பார்த்தோம் வேணால் நம்மளை பார்த்து வேணால் எல்லோரும் பொறாமப்படலாம். புதுசாக ஒரு சட்டை வாங்கி போட்டால் கூட நம்ம கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு புது ட்ரெஸ் கூட போட்டுட்டு கூட வெளியே போக முடியாது. உடனே நம்மளை பார்த்து பொறாமப்பட ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் சிரிச்சிட்டா போதும், என்னடா ரொம்ப சந்தோஷமாக இருக்கியான்னு பொறாமப்படுவாங்க. சரி, அவங்களெல்லாம் விட்டுருவோம். நம்ம எப்படி இருக்கோம் அதுதான் முக்கியம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் யார் மேலேயும் முடிஞ்ச வரைக்கும் இல்லை, சுத்தமாக கோபத்தை வந்து விடுவதற்கான ஒரு ப்ராக்டிஸாக வந்து வச்சுக்கோங்க. இந்த 48 நாட்கள் நீங்கள் விரதம் இருக்க போகிறது முக்கியமாக உங்களோட கோபத்தை வந்து தவிர்க்கணும். முக்கியமாக உங்கள் குடும்பத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் கோபப்படாமல் இருக்கணும். அடுத்தது, உணவு கட்டுப்பாடு இல்லைன்னு சொல்லியாச்சு. ஆனால் நம்ம பாபா யாரையும் பசியால் இருப்பதற்கு அனுமதிக்க மாட்டார். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களால் முடிஞ்சதை உதவியை யாருக்காவது செய்யுங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது உணவு வாங்கி கொடுங்க. இப்போ இந்த குரு சரித்திர கதைகள் கேட்கும்போது வீடியோவில் ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம அன்னதானம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ இந்த 48 நாள் சச்சரிதம் பாராயணத்துலேயும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக நம்ம சேனல் மூலமாக அன்னதானம் வந்து பண்ணுவோம். ஆனால் வந்து வீடியோ வந்து எடுக்க மாட்டோம், வீடியோ வந்து போட மாட்டோம்.
ஏன்னா தொடர்ந்து நம்ம வீடியோ எடுத்து போடும்போது அது ஒரு விளம்பரத்துக்கு பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இனிமேட் நம்ம இந்த சாய் சச்சரித்திர இந்த 48 நாள் பண்ண போகிற அன்னதானத்தை நம்ம வீடியோ எடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது ஒருத்தருக்கு வீடு பக்கத்துலேயோ இல்லை நீங்கள் போகிற இடத்துலையோ ஆஃபீஸ்க்கு போகிற இடத்துலையோ யாராவது கஷ்டப்படுறவங்க, எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்க ஆதரவு இல்லாதவங்க, உடம்பு முடியாதவங்க, வயதானவங்கன்னு யாரையாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உணவு வாங்கி கொடுங்க. இல்லை ஏதாவது பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ நாய்க்குட்டிங்களுக்கோ பூனைக்குட்டிங்களுக்கோ ஏதாவது ஒரு விலங்குக்காவது நீங்கள் ஒரு உணவு வாங்கி கொடுங்க. அச்சோ, ஏன்னா தினைக்கும் 48 நாளும் ஏதாவது உணவு வாங்கி கொடுக்க சொல்கிறீங்க, நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னு ஒரு சில பக்தர்கள் நினைக்கலாம். உணவுனா நீங்கள் ரொம்ப பொருள் செலவெல்லாம் கூட பண்ண வேணாம். ஒரே ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி உங்கள் வீடு பக்கத்தில் ஏதாவது நாய்க்குட்டிங்க இருந்துச்சுன்னா அந்த நாய்க்குட்டிங்களுக்கு கொடுங்க. ஒரு 10 ரூபா செலவு பண்ணுங்கள் போதும். சரிங்களா? இப்போ 2 விஷயம் பார்த்துட்டோம். என்னென்னா, முதல் இது நம்ம வந்து கோபப்படக்கூடாது. 2வது ஏதாவது ஒரு உயிரினத்திற்கு, மனிதர்களுக்கோ இல்லைன்னா விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ நம்ம வந்து உணவு வாங்கி கொடுக்கணும். சரிங்களா? நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக நம்ம வந்து நம்ம சேனல் மூலமாக 48 நாள் தொடர்ந்து வந்து அன்னதானம் வந்து கொடுக்க போகிறோம். அது தனி. அது இல்லாமல் உங்களால் முடிஞ்சதை நீங்களும் வந்து உதவி செய்யுங்க எல்லாருக்கும். இப்போ அடுத்ததாக என்னென்னா, இந்த 48 நாட்கள் கோபப்படக்கூடாது, உணவு வாங்கி கொடுக்கணும். இதை தாண்டி 3வது விஷயம் என்னென்னா, நல்லதை மட்டுமே சிந்திக்கணும். இப்போ ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு பிரார்த்தனையை வந்து மனசில் வச்சுருப்போம். எனக்கு வந்து இது நிறைவேறணும், நான் எதையும் குறிப்பிட்டு சொல்லலை. ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைகள் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில விஷயம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். ஒரு சில பேருக்கு அந்த ஈஸியான விஷயம் இன்னொருத்தருக்கு வந்து மிகப்பெரிய கனவாக இருக்கும். எப்படி ஒருத்தருக்கு வந்து ரொம்ப எளிமையாக கிடச்சிரும், அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே அது வந்து கிடச்சிருக்கும். ஆனால் இன்னொருத்தங்களுக்கு அதற்காக போராடுவாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும் அந்த விஷயத்துக்காக. அதனால் அவங்கவுங்களோட சூழ்நிலைக்கு அவங்கவுங்களோட தேவைகள் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இப்படி நீங்கள் எதுக்காக காத்துட்ருக்கீங்களோ அந்த விஷயம் நடக்கும்னு நம்பணும். இந்த 48 நாளும் நீங்கள் பாபாவை நினச்சிக்கிட்டு இந்த சச்சரித்திர கதைகளை வந்து கேளுங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். இந்த 48 நாள் சச்சரித்தம் பாராயணத்தில் கலந்துக்கிற உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு விஷயத்துக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்ருப்பீங்களே, அந்த பிரார்த்தனையும் நிறைவேறும். அந்த பிரார்த்தனை ஒருவேளை ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சுன்னா அதற்கான ஒரு முன்னெடுப்பு அது நடக்கும். அதாவது சின்ன ஒரு ஸ்பார்க் கிடச்சிட்டா போதுன்னு சொல்லுவாங்க. சின்ன ஒரு ஸ்பார்க் கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து நல்லதாகவே நடந்துகிட்டு இருக்கும். அதாவது சின்னதாக ஒரு நல்ல விஷயம் நடக்க ஆரம்பித்தாலே தொடர்ந்து நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாக இதை யாரும் சரியாக வந்து புரிஞ்சிக்கிறதே கிடையாது. எப்போதும் எதிர்மறையான சிந்தனைகள் மட்டும்தான் நம்ம மனசில் எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னென்னா, ஏன் எனக்கு மட்டும் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு, அடிப்பட்ட காலிலேயே அடிபட்டுருக்கு, கெட்ட குடும்பமே கெட்டுக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரியே நம்மளோட வார்த்தைகளும் நம்மளோட எண்ணங்களும் இப்படியே தான் போய்கிட்டு இருக்குமே தவிர, சின்னதாக ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தால் கூட இப்போ தான் இதுவே நடக்குதா, அவங்கவுங்களுக்கு எப்பயோ இதெல்லாம் நடந்துருச்சு, எனக்கு இப்போ தான் இதுவே நடக்குது. அப்புறம் என்னென்னா, நான் ஏதோ பெருசாக எதிர்பார்த்துட்ருக்கேன், இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, அதை வந்து அனுபவிக்க மாட்டாங்க. அந்த சின்ன சின்ன சந்தோஷத்தையும் வாழ்க்கையில் நமக்குன்னு கிடைக்கிற அந்த சின்ன சின்ன சந்தோஷத்தையும் நம்ம ஏற்றுக்கிட்டாதான் தொடர்ந்து நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம எப்படி யோசிக்கிறோம், ஒரு கஷ்டம் இருக்குது, அது கூடவே சேர்ந்து இன்னொரு கஷ்டமும் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நம்ம வந்து கஷ்டத்தை மட்டுமே யோசிக்கிற நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அந்த சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம வந்து அனுபவிக்கணும். ரொம்ப எளிமையான விஷயமாக கூட இருக்கலாம், ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம். அந்த சின்ன சந்தோஷத்தை கூட யார் முழு மனதோடு ஏற்றுக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கை தான் ரொம்ப திருப்திகரமான வாழ்க்கையாக இருக்கும். ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம்லாம் கூட ரொம்ப எளிமையாக நடக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம். அதனால இந்த 48 நாளும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்தை கூட நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும். இந்த 48 நாளும் நான் நல்லா இருக்கேன், இனிமேலும் நல்லா இருப்பேன்னு மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க. வெளியவும் அதே மாதிரி நடந்துக்கோங்க. எப்போதுமே யாருக்கிட்டையும் அனுதாபத்தை எதிர்பார்க்காதீங்க, நல்லா இருக்கேன்னு சொல்லி பழகுங்க. நம்ம ஒரு சில பேர்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா இருக்கீங்களா கேட்டால் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அதை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு இழுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு தோளில் கை போட்டுட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவ்வளோதான், புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி புலம்புறவங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் ஏற்பட போவதே கிடையாது. நம்மளோட கஷ்டங்களையும் துன்பங்களையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஒரு கதையாக தான் கேட்பாங்க. ஆனால் நம்ம வணங்குற தெய்வம் மட்டும்தான் நம்ம படுற கஷ்டத்தை போக்குறதுக்கான வழி வகைகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதுதான் அதில் முக்கியம்.
நிரந்தரமான தீர்வு வேணும் அப்படின்னா நம்மளோட கஷ்டத்தையும் துன்பத்தையும் வெளியே யாருக்கிட்டையும் புலம்பக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நம்ம கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்த நம்ம சாயோட பாதத்தில் ஒப்படைச்சிடணும், நம்மளோட கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடணும். அவர் பார்த்துக்குவாருன்னு நம்பணும். அப்படி நம்பினோம்னா எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இந்த தகுதிகளை தான் நம்ம வளர்த்துக்க போகிறோம் இந்த 48 நாட்கள். முதல்ல கோபப்படக்கூடாது. இரண்டாவது, நம்மளால் முடிஞ்ச ஏதாவது உதவிகளை யாருக்காவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது உயிரினங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். பசியை மட்டும் போக்குறது மட்டும் கிடையாது. ஆறுதல் தேவைப்படுறவங்களுக்கு ஒரு ஆறுதலாக 4 வார்த்தை பேசுகிறது கூட மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும், மிகப்பெரிய ஒரு சேவையாக இருக்கும். கஷ்டப்படுறவங்களுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை நீங்கள் சொல்கிறது கூட நல்ல விஷயந்தான். அடுத்தது, மூன்றாவது, வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற இந்த சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட அனுபவித்து நம்ம அதை வாழ பழகிக்கணும். ஏன்னா நமக்கு சின்னதாக நினைக்கிறது மற்றவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும், பெரிய கனவாக இருக்கும். அதனால் இது இவ்வளோ தானா அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்கு கடவுள் கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அனுபவித்து நம்ம சந்தோஷப்படணும். அடுத்தது, மிகவும் முக்கியமானது, நம்மளோட பாரத்தை, நம்ம மனசில் இருக்கிற நம்ம கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்த நம்ம சாமிக்கிட்ட, நம்ம சாய்கிட்ட ஆத்மார்த்தமாக அவரோட பாதத்தில் ஒப்படைச்சிடணும். சாயி, இதை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு ஒப்படைச்சிடணும். அவர் பார்த்துக்குவார். இந்த எண்ணங்களோட வருகிற 48 நாட்கள், நாளையிலேருந்து சரியாக 7 மணிக்கு பதிவுகள் வர ஆரம்பிச்சிடும். வருகிற வியாழக்கிழமை நாளைக்கு, அதாவது 16ஆம் தேதி, ஏப்ரல் 16ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 7 மணியிலிருந்து ஒவ்வொரு நாளும் சாய் சச்சரித்திரம் கதைகளை தவறாமல் கேளுங்க. காலையில் 7 மணிக்கு உங்களால் கேட்க முடியலன்னா கூட அன்று இரவு முடிவதற்குள்ளே அன்னன்னைக்கு கதையை கேட்டு முடிச்சிடுங்க. 48 நாட்கள் பாராயணத்தில் நீங்களும் ஒருத்தராக சாய் குடும்பத்தில் ஒன்றா இணைஞ்சிக்கோங்க. மற்ற சாய் பக்தர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. நீங்களும் கலந்துக்கோங்க. நிச்சயமாக சாய் உங்கள் கூடவே இருக்கார், இனிமேலும் இருப்பார். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.